உடம்பு முழுக்க தடவி கொண்டீர்களே ஆனால் இருக்கிற தோல் நோய் அகலும், தோல் நோயை வரவே விடாது. பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், அழகும் வசீகரமும் மேம்படும். அந்த தோலுக்கு அல்லாஹு தஆலா ஒரு விதமான ஷைனிங்கை கொடுப்பான். அது எந்த கிரீமும் தந்துடாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வசீஃபா. எனக்கு இந்த முகத்தில், என்னுடைய உடம்புல இது போல பலகீனம் இருக்கிறது. அதை நீக்கி என் குறைகளை மறைத்து, என் குறைகளை நீக்கி எனக்கு ஒரு அற்புதமான ஒரு உடலமைப்பை பெற்று தாண்டு சொல்லி பொருள்படக்கூடிய அற்புதமான வசீஃபா. தொடர்ந்து செய்யுங்கள் அன்பு நெஞ்சங்களே. தொடர்ந்து செய்வதாகிறது பௌர்ணமி நிலவை போன்ற முகத்தையும் நல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தின் வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாத ஒரு சூழலை அதிகம் ஏற்படுத்தினானேயானால் ஒரு மூமினுக்கு அது பெரிய அளவுக்குள்ள பாக்கியம். நோய் நொடிகள் பல ரூபங்களில் இருக்கின்றன. வெளிப்படையான நோய்கள், உள்ரங்கமான நோய்கள். வெளிப்படையான நோய்கள்னால் காயம் இது போன்றவைகள். உள்ரங்கமான நோய்கள் அப்படின்னு சொன்னால் உடல் வலி, உள்ளுறுப்புகளில் ஏதாவது பாதிப்பு, இந்த ரெண்டுமே மோசமானது. இந்த வெளிப்படையான நோய்களில் இந்த தோல் நோய்கள் என்பது ஒரு பெரும் சவாலான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது இப்புள்ள காலகட்டம் அசுத்தங்கள் நிறைந்த ஒரு பூமியாக மாறிவிட்டது. தண்ணீரிலும் சில நேரங்களிலே அசுத்தம் கலந்து விடுகிறது. சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை நாம் சொல்ல தேவை கிடையாது. சில நேரத்தில் அசுத்தங்கள் நிறைந்த தண்ணீரையே நாம் பாவிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இப்படி ஒரு கையறு நிலையில் நமக்கு இந்த தண்ணீரின் மூலமாகவோ அல்லது வேறு வகையான ஒரு காரணங்களின் மூலமாகவோ தோல் நோய்கள் அண்டாதிருக்கவும், இருக்கிற தோல் நோய் நீங்கவும் அல்லாஹுடைய கருணையினால் மருந்து எடுத்துக்கொள்ளணும். உலகத்தில் டாக்டர்கிட்ட காமிச்சு அவர் என்ன மருந்து சொல்கிறாரோ அதையும் எடுத்துக்கொள்ளணும். ரப்பினுடைய கருணை உங்கள் மீது ரொம்பவும் போக்கஸ் ஆகி உங்கள் தோல் நோய்கள் நீங்கி உங்களுக்கு புது பொலிவையும் அழகையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசீஃபா. யா ஹமீத், அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய யா ஹமீத் சொல்லுங்கள். யா ஹமீத் யா அல்லாஹ், யா ஹமீத் யா அல்லாஹ், யா ஹமீத் யா அல்லாஹ். தோல் நோயை பக்கத்தில் வரவிடாது. 101 முறை ஓதி உள்ளங்கையில் ஊதி உடம்பு முழுக்க தடவி கொண்டீர்களே ஆனால் இருக்கிற தோல் நோயும் அகலும், தோல் நோயை வரவே விடாது. இருக்கிற தோல் நோய் அகலும், தோல் நோயை வரவே விடாது. பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், அழகும் வசீகரமும் மேம்படும். அந்த தோலுக்கு அல்லாஹு தஆலா ஒரு விதமான ஷைனிங்கை கொடுப்பான். அது எந்த கிரீமும் தந்துடாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வசீஃபா. யா ஹமீத் யா அல்லாஹ், புகழுக்குரிய என் ரப்பே யா அல்லாஹ். எனக்கு இந்த முகத்தில், என்னுடைய உடம்பில் இது போல பலகீனம் இருக்கிறது. அதை நீக்கி என் குறைகளை மறைத்து, என் குறைகளை நீக்கி எனக்கு ஒரு அற்புதமான ஒரு உடலமைப்பை பெற்று தாண்டு சொல்லி பொருள்படக்கூடிய அற்புதமான வசீஃபா. தொடர்ந்து செய்யுங்கள் அன்பு நெஞ்சங்களே. தொடர்ந்து செய்வதாகிறது பௌர்ணமி நிலவை போன்ற முகத்தையும் நல்ல வனப்பான உடலையும் இன்ஷா அல்லாஹ் பெற்றுத்தரக்கூடியது. சஹாபாக்கள்ல சில பேரை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ரொம்ப அழகாக படைச்சிருந்தான். ஹஸரத் அலி ரலியல்லாஹு, பெண்களில் ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு, இவங்களையெல்லாம் அல்லாஹு தஆலா ரொம்பவே அழகாக படைத்திருந்தான். அந்த அழகு பரிபூர்ணமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதில் ஒரு துளி அல்லாஹு தஆலா நமக்கு தரட்டுமே. அந்த ஒரு வசீகரத்தையும் அந்த ஒரு அற்புதமான ஒளியையும் அல்லாஹு தஆலா நமக்கும் தரட்டுமேன்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து கேட்கணும். தொடர்ந்து நாம் கேட்பதாகிறது அல்லாஹு கருணையினால், அல்லாஹ்வின் கருணையினால் நமக்கு புற அழகை பெற்றுத் தருவதோடு அக அழகையும் இன்ஷா அல்லாஹ் பெற்று தந்து விடுகிறது. நம்பிக்கையோடு செய்யுங்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் வசீகரமான தோற்றத்தையும் வசீகரமான உள்ளத்தையும் நல்ல எண்ணங்களையும் பாசிட்டிவான சூழ்நிலைகளையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லாவற்றை விட மேலாக எமக்காக துஆ செய்யுங்க. இந்த சேனலை பற்றி மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.